வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு A to Z தமிழ் கேமிங். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம டேமிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா மோசோசரஸ் பார்த்திங்கன்னா டேம் பண்ண போகிறோம். சரியாக பார்த்திங்கன்னா இந்த ரெட் ஆப்ளிக்ஸ் பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மோசோசர் பார்த்திங்கன்னா ஸ்பான் ஆகிருக்கு. சொல்லப்போனால் இதுதான் அதோட ஸ்பானிங் லொக்கேஷன்னு சொல்லலாம். ஸோ மேப்பில் பார்த்திங்கன்னா லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ மோசோசரஸ் ஸ்பான் ஆகிறதுல இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மோசோவை பார்த்திங்கன்னா நம்ம ட்ராப் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜெயண்ட் பெகம்பூத் கேட் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கேன். ஒரு 4 இருந்தாலே போதுமானது. ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா அதை ட்ராப் பண்ணி நம்ம பிடிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா டால்ஃபின் எடுத்துக்கலாம். டால்ஃபின் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணி போயிடுது. அதனால் பார்த்திங்கன்னா அதை சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த கரையா போட்டு பார்த்திங்கன்னா உள்ளே போட்டுருவோம். கரையா போட்டு பார்த்திங்கன்னா 100 சாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா மோசாவை கிபிள் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் டேம் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கிபிள், எக்ஸப்ஷன் கிபிள் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இருக்கிறதுலே ஈஸியான கிபிள்னால் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்த்திங்கன்னா நம்ம மோசாவை தேடி போகலாம். ஆல்ரெடி இந்த இடத்துல ஒன்று பார்த்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஒரு 30 லெவலில் இருந்துச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா இன்னும் இங்கே இருக்கான்னு தெரில. ஸோ தேடி பார்க்கலாம். மோசா பார்த்திங்கன்னா அண்டர் வாட்டரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பான் ஆகும். ஏன்னா ரொம்ப டீப் வாட்டர்லாம் அது ஸ்பான் ஆகும். ஸோ நம்மளும் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்புக்கு போக வேண்டியிருக்கும். டீப்பில் பார்த்திங்கன்னா பல ஆபத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மெயினான ஆபத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஈல் பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகே, அது கையில் மட்டும் மாட்டினா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாக்கடிச்சே கொண்டுருவானுங்க. ஓகே, யாரா அவன் ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்திங்கன்னா ஆல்ஃபா மோசாவா இல்லையே, யாரோ டங்க்ளோசாரஸா, பார்க்கவே பயங்கரமாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா போவேன் நான் இப்போதைக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆங்கிலர் ஃபிஷ் இருக்குது. இதுக்கு மேலே போக முடியாதா? இந்த மாதிரி பிளெயின் ஏரியாவில் மோசா சிக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஈஸியாக ட்ராப் வச்சு பிடிச்சிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா மோசாவை நான் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நானும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தேடி பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஒரு மோசா கூட கண்ணில் மாட்ட மாட்டேங்கிறாங்க. 30 லெவல் ஒருத்தர் பார்த்து வச்சுருந்தேன், அவனையும் பார்த்திங்கன்னா இப்போ காணோம். ஒரு வேளை டீஸ்பான் ஆகிருப்பானா கூட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். டீஸ்பான்லாம் ஆக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் இதில். ஓகே, மீன் சைஸை பார்த்திங்களாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவன் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரைம் மீட் பார்த்திங்கன்னா அள்ளி கொடுப்பாப்புல. ஆனால் நம்ம அவனை கில் பண்ணலாம் தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் அவன்கிட்ட போய் போனாலே காட்டும் ஸ்க்ராப்னு சொல்லி. ஸோ இவங்கிட்டது பார்த்திங்கன்னா ப்ரைமேட் ரொம்பவே எடுத்துக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா தேடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேன், ஆனால் சிக்க மாட்டேங்குது. ஓகே, இதுக்கு மேலே போக முடியாது. ஆங்கிலர் ஃபிஷ் வேறு வருது. மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேப்பு எண்டிங்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பான் ஆகும். எட்ஜில் கரெக்டாக அந்த கேட்டு மாதிரி போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எட்ஜில் தான் ஸ்பான் ஆகும். ஸோ யாரும் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணல நம்மளை. எவன் எங்கேருந்து நம்மளை பார்க்குறானே தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தன் ஆக்ரோவை சுற்றி நம்மளை அடிக்க வந்துடுறான். ஓகே, பார்த்திங்கன்னா ஒரு மோசாவை பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா 19 லெவலு, பரவாயில்ல, யாரும் சிக்காததுக்கு இவன் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கிட்ட வரான், அப்படியே ஓடிடு. அந்த 30 லெவல் பார்த்திங்கன்னா டீஸ்பானே ஆகிருப்பான் போல ஃப்ரெண்ட்ஸ். இல்லை வேறு எங்கேயாவது போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் பார்த்திங்கன்னா சிக்கலை. ஸோ 19 லெவல் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, அவன் பார்த்திங்கன்னா எப்படியும் மேலே வரமாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா ட்ராப் செட் பண்ண ஆரம்பிக்கலாம். கீழே போய் நம்ம ட்ராப் செட் பண்ணிவிட்டு அப்படியே அவனை பார்த்திங்கன்னா ஆக்ரோ பண்ணி கூட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்ரோ பண்ணலாம் தேவையில்லை, அவனா ஆக்ரோ ஆயிடுவான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் இருக்கான் அவன். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போய் பார்த்திங்கன்னா ட்ராப் வைக்கலாம். ட்ராப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லான இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஷார்க்காக இருக்காங்க. மாண்டாலாம் இஷ்டத்துக்கு அடிப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம ட்ராப் செட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும். ஓகே, பார்த்திங்கன்னா அந்த சைடு போயிடுவோம். ஓகே, பார்த்துட்டு தான் நினைக்கிறேன். பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் நல்லா தான் இருக்குது ட்ராப் செட் பண்ணுறதுக்கு. ஆனால் இவன் இங்கேயே சுற்றிட்டுருக்கானே. இங்கே ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ போக முடியாதா?
ஓகே வந்தாச்சு. அவனும் வந்துடுவானா என்ன? மாட்டிக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இவன் இப்படியே மாட்டிக்கிட்டே நிற்கட்டும். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டேஞ்சர் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப் செட் பண்ணிடலாம். 1 2 3 4 ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா 4 கேட்வே போதுமானது தான். பார்த்தீங்கன்னா கேப் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். மோசமாக போகிற அளவு கேப் வச்சிடக்கூடாது. பார்த்தீங்கன்னா பெரிய கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவனை ஜஸ்ட்டு ட்ராப்பில் மாட்ட விட்டால் போதும், நம்ம டேம் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆளை பார்த்தீங்கன்னா காணாமல் இருந்து வரான். ஐயோ ஒரு கடி கடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நிற்கலாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்துடுவான். ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே விளாடி வரான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே வந்து திரும்பிட்டா போதும். நம்ம கடிச்சிடாதரா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாட்டிக்கிட்டான். கேட்டை மட்டும் பூட்டிட்டா போதுமே. சோ வெளியே வந்துட்டான் போட்டு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டான். ஓகே படிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே போனால் செத்துருவோம் உங்களுக்கு. ஐயோ அப்படியே மூடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேட்டை பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. ஸோ பிரச்சனை இல்லை. ஐயோ கடிச்சிட்டான். கொன்றான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாட்டிக்கிட்டான். திரும்பவும் எப்படியாவது கேட்டை மட்டும் மூட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். போச்சு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்டாக ட்ராப் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம டால்ஃபின் சாகிற மாதிரி இருக்கான். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவனை கொஞ்சம் காப்பாற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ் டால்ஃபினை. ஓகே இவன் பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் நினைக்கிறேன். ஃபுட்டு இருந்தால் அவனை ஹெல்ப் பண்ணிக்கிடுவான். ஸோ இங்கே யாரை நான் அடித்து ஃபுட் எடுக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப்புக்கு போயிடுவோம். ஓகே இவன் இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவன் ஹீல் ஆகாமல் இருக்கான். ஸோ ஃபுட்டு இருந்தால் கூட இவன் ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆவான். ஓகே ஃபுட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ் நமக்காகவே. ஓகே டால்ஃபின் பார்த்தீங்கன்னா பாவம் தான், பட் நமக்கு வேறு வழி தெரியல. சாரி ப்ரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா போதுமானது. ஓகே இவன் அடிக்க வேணாம். அது பக்கம் ஒரு ஷார்க் வேறு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவனே ஹீல் ஆகிக்கிறான். ஸோ நம்ம இப்போ போய் ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தூரம் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இப்போது அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெட் ஆப்ளிக்ஸ் அங்கே இருக்குது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம தேடியே இங்கே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே மேப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் தள்ளியே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நார்கோட்டிக் எதுவுமே இல்லை. எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பூச்சியில் தான் இருக்குது. ஸோ நான் அதை மட்டும் போய் இட்டு வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு வரதுக்குள்ளே நைட் டைம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஓவர் இருட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா தெரியுது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவன் பார்த்திங்கன்னா ட்ராப்பில் நல்லாவே மாட்டிக்கிட்டான். நீ பார்த்தீங்கன்னா இவனை அடின்னு அடித்து கேம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். போச்சுடா நமக்குன்னே வரானுங்கள. ஓகே ஓட்டுவானா ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டால்ஃபின் ஓபி. ஓகே ஷார்க்கு அடிப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா ஷார்க்கையே முடிச்சு விட்டாப்புல. ஸோ இனி யாரும் வருவீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி பார்த்தீங்கன்னா யாரும் வர மாதிரி தெரில. நம்ம பார்த்தீங்கன்னா கேமிங் ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேமிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் போகும் போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓகே நான் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டேமிங் எஃபிஷியன்சி குறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம மோசாவை அன்கான்சியஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பார்த்தீங்கன்னா இதுக்கு கீபோர்டில் கொடுத்துடலாம். இதுக்கு ஆக்சஸே காட்ட மாட்டேங்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கிபிள் போட்டாச்சு. ஒரு கிபிளுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ டேம் ஆகும்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டபுள் டேமிங் ஸ்பீடை பார்த்தீங்கன்னா நான் வாங்கிடுறேன். ஸோ பார்க்கலாம் ஒரு கிபிளுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ எழுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரோபிடிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே டவுன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தண்ணி கடியில் இருக்கிற வாசி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ட்ரோபிடிட்டி பார்த்தீங்கன்னா டவுன் ஆகும். ஸோ மேக்ஸிமம் ஒரு 100 நார்கோட்டிக் இருந்தாலே போதுமானது தான். இதுக்கும் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு போய் இன்னும் கொஞ்சம் நார்கோட்டிக் கொண்டுட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, விடிஞ்சிருச்சு போல். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நார்கோட்டிக் எடுத்து வந்துட்டேன். ஓகே, அது பார்த்தீங்கன்னா ஒரு பைட் எடுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஒரு பைட்டுக்கு கிட்டத்தட்ட 49%, கிட்டத்தட்ட 50% ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஒரு கேபிளுக்கு பார்த்தீங்கன்னா 25 எடுக்க வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டபுள் டேமிங் ஸ்பீடு வச்சுருக்கிறதால பார்த்தீங்கன்னா ஒரு கடிக்கு பார்த்தீங்கன்னா 50 வந்துருச்சு. ஸோ இப்போ 99 கிட்ட இருக்குது. அப்போ நார்மலாக கிபிள் வச்சு பிடிக்கணும்னா நமக்கு எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 5 கிபிள் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கிபிளுக்கு பார்த்தீங்கன்னா 25னா ஓகே, எப்படி பார்த்தாலும் 4 to இல்லை 5 கிபிள் தேவைப்படும். ஸோ நம்மக்கிட்ட நார்மல் மீட்டும் இருக்குது. நார்மல் மீட்டு தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவனை பார்த்தீங்கன்னா நம்ம கையோ போட்டை போட்டுக்கலாமா? இல்லை. ஓகே, இனி ஒரே ஒரு பைட் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா டேம் ஆயிடுவான். ஓகே, அதுக்குள்ளே யாரும் வராமல் இருந்தாலே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 8 லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இவனுக்கு. நம்ம டேமிங் எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஏரோ அடிக்காமல் விட்டுருந்தா கரெக்டாக இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்தீங்கன்னா டவுன் ஆனதே பார்க்கல. எவ்வளோ நேரம் இருக்குவான்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு இவனை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா பிளாக் பேர்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இவனை டேம் பண்ணியிருக்கோம். மோசஸரஸை கில் பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கிட்டத்தட்ட பிளாக் பேல் கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, இவனை பார்த்தீங்கன்னா க்ரையா பாட்டில் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இவன் தேவையில்லை. ஓகே, பேக்கில் என்ன இருக்குன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா மோசாவை டேம் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட்டு ஆர்டிஃபைட் எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளை தண்ணிக்கல்ல வச்சு செஞ்சுருப்பானுங்க. இனிமேல் நம்மளை யாரும் பார்த்தீங்கன்னா செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர் வாட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓபி ஆயாச்சு. ஓஜி. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டீசெண்டாக தான் வேகமாக தான் போகிறான், பிரச்சனை இல்லை. ஹெல்த்து கிட்டத்தட்ட 5000 கிட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெருசாக இருக்கான் பாருங்கள். எதுக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு ஒரு பேக்கப் மட்டும் போட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம். ஸோ ஒரு சேவ் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு சேவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இனி கடலுக்கே நம்ம தான். அங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரே பைட்டில் முடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ். சாவுங்களா? ஐயோ, டிஸ்மோட் பண்ணி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா எல்லோரையும் அவனே போட்டுருவான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், செத்துட்டானா ஃப்ரெண்ட்ஸ்? கொண்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, இல்லையே, ஹெல்த்து காட்டுதே அவனுக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கொண்டானுங்க. ஹெல்த் மட்டும் காட்டுது, ஹெல்த்து பார்த்து காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே பாருங்கள், இன்னும் பார்த்தீங்கன்னா 4000 ஹெல்த் வச்சுருக்கான். இவங்களாம் நம்மளே கொடுத்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் பக்குது. மூவ் ஆனால் தானே இப்போ. இவன் ஒருத்த மட்டும்தான் இருக்கான். ஐயோ, நான் சுத்தரக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றுவோம் தான் நினைக்கிறேன். மை காட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு ஹெல்த்து காட்டுது பார்த்தீங்கன்னா. ஆனால் ஏற முடியலையே ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? புது வகையான பக்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா மோசாவை அடித்து 4ஆக மடிச்சுட்டு மாதிரி இருக்கான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். காமெடியாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கேவும்.
ஓகே இருங்க, நம்ம இந்த க்ரையோ போர்டில் போட முடியாதுன்னு பார்க்கலாம் அவனை. ஃப்ரெண்ட்ஸ் மோசாவை பார்த்தீங்கன்னா அப்படியே உருட்டை பிடிச்ச வச்ச மாதிரி இருக்கான். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது க்ரையோ போர்டில் பிடிக்க முடியும் தான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே காமெடியாக இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பால் மாதிரி சுருண்டா பாருங்க. தலை மட்டும் தான் நல்லா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. பார்த்தீங்கன்னா பாடியை கூட ஆக்சஸ் பண்ண முடியல. ஓகே க்ரையோ போர்லையும் பார்த்தீங்கன்னா போடம் இல்லை. இந்த இருக்கா பாருங்க, தலை வச்சுருக்கா பாருங்க, தலையை மட்டும் எட்டி பார்க்குறான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா இவன் சாகலம் தான் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் 3000 ஹெல்த் வச்சுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் இவன். ஃப்ரெண்ட்ஸ் இவனை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். கஷ்டப்பட்டு டைம் பண்ணது நொட்டின்னு பிரிச்சு போலையே. இவங்க ஃபாலோ கொடுத்து பார்ப்போம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதுன்னு பார்க்க. ஐயோ சேடல் காட்டுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபாலோ வரா பாருங்க, ஃபாலோ பண்ணி வரான் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பார்க்குறதுக்கு. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க கேமு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஏதோ உருண்ட மாதிரி ஒன்று நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கு பாருங்க. ஓகே இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காவன். இல்லைங்க கொஞ்சம் சர்ஃபேஸுக்கு போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது சேவ் பண்ணி வச்சது நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ். சேவ் பண்ணால் விட்டுருந்தோம்னா அவ்வளோதான் போடும். சேவ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சேரல் மட்டும் தான் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. தலை பாருங்கள், தலை அந்தாண்ட சைடு இருக்குது. ஓகே இங்கே வந்து அடிக்க வந்துட்டான். ஓகே அடிக்க மாட்டானா அடிப்பானான்னு தெரியலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டால்ஃபினுக்கு சோழி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே அவன் பார்த்தீங்கன்னா யாரையும் அடிக்க மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா சேரல் மட்டும் தான் வருது. சேரலுக்கு உள்ளக்க தான் அவன் பாடியே இருக்குது. நமக்குன்னே வருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்லாம். ஓகே டால்ஃபின் பார்த்தீங்கன்னா செத்துருச்சு. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சேவ் இருக்குது. ஸோ சேவை போட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப எடுத்துடலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கெல்லாம் கஷ்டப்பட்டு டைம் பண்ணி சேவ் பண்ணால் மட்டும் விட்டுருந்தா அவ்வளோதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கமே, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதாமா ஒரு ரேடியில் போயிருக்கும். அட்டாக் பண்ணது ஒரு குத்தமாடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் ஹெல்த் இருக்குது. ஸோ இவன் ஒரு டம்மி ஃப்ரெண்ட்ஸ். இதையும் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண முடியல. ஒருத்தன் அப்புறானியா சிக்கிட்டா போதுமே, அடி அடின்னு அடிச்சுட்டே இருப்பானுங்களே. சண்டைக்கு வரலாம், என் கூட சண்டைக்கு வரலாம். டே ஃப்ரெண்ட்ஸ் அசால்ட்டாக முடிச்சாச்சு நம்மளே. ஏய் இது பார்த்தீங்கன்னா ஒரு பக் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ், மூச்சு மூடி செத்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்மளுக்குன்னா ஏதோ பண்ணதால் பேக்கப் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ பக் தான் நினைக்கிறேன். ஜெல்லி பீஸ் அட்டாக் பண்ணவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாட்டாவெல்லாம் சேர்ந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா திரும்ப மாட்டேங்கிறான் சாமானியமாக. டேர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு 8 போட்டு தான் வர மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்னா இவங்க அடுத்து தான் வந்து நம்ம டெவலப் பேசணும். இது ஆயில் பாருங்க கிட்டத்தட்ட 416 ஆயில். சரியான ஆயில் ஃபேக்ட்ரியாக இருப்பாங்க போல இருக்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை தான். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம டைம் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பார்த்தீங்கன்னா டைம் பண்ணிங்கன்னா அடிக்கடி ஒரு சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லாட்டி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பல மணி நேரம் உழைப்பு பார்த்தீங்கன்னா வீணாக இருக்கும். ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம மோசாவை டைம் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கான் பாருங்க ஆள். இனிமேல் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் பேர்லாம் ஈஸியாக செலக்ட் பண்ணலாம். ஆல்ஃபா மாஸ்டர்ஸ்லாம் கொண்டா நம்மளுக்கு பிளாக் பேர் அதிகமாகவே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவனை வச்சுட்டு கொல்ல முடியுமான்னு தான் தெரில. செக் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை பற்றினா அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய். ஓகே, 6 லெவலில் பேர் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். பாய்.